ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெவி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது நெட்டு வச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் மார்க் பண்ண பிளேஸில் அளவுக்கு எவ்வளோ நெட் வேணுமோ அந்த அளவுக்கான நெட்டை மட்டும் எடுத்து சுற்றி வச்சுட்டு ஸோ பல்பீன்ஸ் எடுத்து ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் லூஸ் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக ஈவனாக வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் குத்திக்கிறேன். ஸோ தேவையில்லாத இதில் கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அண்ட் தென் அது ஃபுல்லாக வந்து ஸ்லோவாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா நீடில் வச்சு நல்லா விட்டுட்டு ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக வந்து அப்படியே வந்து கட்டரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெட்டும் வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நம்ம வச்சுருக்கிற ஆரி நீடிலே வச்சு நல்லா ஹோல்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணிங்கன்னா சுற்றி வந்து நல்லா நெட்டை வந்து அந்த ரிங் அளவுக்கு வந்து போட்டுட்டு ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப ஸ்லோவாக வந்து கட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பிசுறு இருக்கும், துணியோட பிசுறு இருக்கும் எட்ஜில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்து புதுசாக வந்து ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆரி வந்து கற்றுக்கணும், ஃபர்தராக வந்து ஆரியில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா புதுசாக எடுக்க போகிற ஆரி ஆன்லைன் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜூன் மந்த்லேருந்து ஜூன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். எப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஃபுல்லாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கும்போது கிளாத்தும் அந்த நெட்டும் வந்து எந்த பிரிஞ்சிட்டு வராது, அந்த மாதிரி எந்த இதுவும் வராது. ஸோ நான் என்னென்னா உள்ளே வந்து அவுட்லைனில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவுட்லைனில் கொடுத்துட்டு இதை சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா 3mm பீட்ஸை வந்து ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 4mm பீடை வந்து கொடுத்துட்றேன். அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்டர்லேயும் அதே சேம் செட்டப் தான். ஸ்டோன் செயினை வந்து அவுட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3mm பீடு, அதுக்கப்புறம் அகெயின் வந்து 3mm பீடு ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிடுறோம். நடுவில் இருக்க சென்டரில் இருக்கிற அந்த நெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஜர்கான்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய சாரீ வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து ப்ளூ, அதாவது மயில் கலர் மாதிரி இருக்கும், நேவி ப்ளூ ப்ளஸ் க்ரீன் ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கலரை வந்து தான் வந்து நெட்டை ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம சேம் கலர் கொடுக்குற ஹைலைட்டை விட கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கலர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும், கலருமே ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் அகெயின் வந்து 4mm பீடை கொடுத்துட்டு ஒரு அங்கங்கே வந்து 4mm பீட் கொடுத்துட்டு புட்டாஸ் வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து செக்குடு பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக வந்து கலர்ஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தேன். நான் செக்குடு பேட்டர்ன் வந்து மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னாக்கா ஒரு 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து செக்ஸ் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் 2 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு செக்ஸு ஃபுல்லாக வந்து 2mm சுகர் பீடு, அதாவது கம்ப்ளீட்டாக சுகர் பீட் இல்லாமல் 2mm பீடை வந்து கொடுத்துட்டேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்த்திங்கனாக்கா அதில் வந்துட்டு நான் என்னென்னா 3mm பீடை வந்து செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் 3mm பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுத்துருந்தேன். ட்ரையாங்கிள் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருந்தேன், பிகாஸ் நெக்கில் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதையே வந்து ஸ்லீவ்லேயும் கொடுத்துருந்தேன். இப்போ செக்ஸுக்கு மேலே வந்து ஸ்கேலப் டிசைனை வந்து நான் வந்து ஒரு ரவுண்ட் காயினை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு ஸ்கேலப் ஷேப்பில் வந்து பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனுடைய மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம வந்து கிளாஸாக எடுக்கிறோம்.
இப்போ ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் தாண்டி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்களை. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்த ஸ்கேலப் டிசைனில் வந்து சுகர் பீடை வந்து ஸ்கேலப் டிசைனில் வந்து கொடுத்துருந்தேன். இன்பிட்வீன் அது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா டியூப் பீடை வச்சு கட்தானா வச்சு மறுபடியும் ஒரு ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேலே வந்துட்டு மறுபடியும் அகெயின் சுகர் பீடை வச்சு அந்த அந்த ஸ்கேலப் வந்து டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குந்தன் ஸ்டோன் 3 சைட்லேயும் வந்துட்டு கட் பீடு வந்து கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் கேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ட்ராப் ஷேப்பில் இருக்கிறதையும் வந்து போட்டுட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் ஒட்டிட்டேன். ஸோ 2 சைடில் ஸ்கேலப் டிசைனுக்கு அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சன்ரைஸ் மாதிரி சன்ரைஸ் மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனை வந்து ஃபில் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து கட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராப் பீடை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு சுகர் பீடை வச்சு அந்த ஃபினிஷிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கலர் ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு பேட்டர்ன் யோசித்து வச்சுருந்தேன், அவங்க இப்படி தான் வேணும்னு கேட்டதுனால ஸோ அவங்களோட விஷயஸ்க்கு ஏற்ற மாதிரியாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எப்பயுமே வந்து கஸ்டமர் கேட்குற விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்வர்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிளஸ்டர்ஸ் மாதிரியான இது வந்து கொடுத்துருந்தேன். ஃப்ளாரல் பேட்டர்னில் வந்து ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்வர்டில் வந்து கிளஸ்டர்ஸ் பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஸ்டிச்சிங்கை வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பாய்.